வணக்கம் நேயர்களே. ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நேயர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து பார்க்கும் பொழுது கொலோசேயரின் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் மிக அழகாக ஒரு காரியத்தை கூறுகின்றார். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 14 வாசிக்கிறேன், கேளுங்கள். குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அவர் அதரிசனமான தேவனுடைய தற்ஸ்வரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களினாலும் கர்த்தத்துவங்களினாலும் அதிகாரங்களினாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது என்று வாசிக்கின்றோம். 17ஆம் வசனத்தில் பவுல் விதமாய் எழுதுகிறார், அவர் எல்லாவற்றிற்கும் முந்தியவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது என்று கூறுகின்றார். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 18 கூறுகிறது, அவரே சபையாகிய சரீரத்திற்கு தலைவரானவர், எல்லாவற்றிலும் முதல்வராயிருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கின்றோம். அதோடு கூட கொலோசியர் 1:19 பவுல் மிக ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை கூறுகின்றார். சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே வாசமாயிருக்கவும் என்ற வார்த்தை பயன்படுத்துகின்றார். சகல பரிபூரணம் அவருக்குள் என்று சொல்லுகின்றார். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று என்று பவுல் எழுதுகின்றார். இறைவனுக்கு எது பிரியம் என்பதை அவர் சொல்லும் பொழுது சகல பரிபூர்ணமும் அவருக்குள் வாசமாய் இருப்பது இறைவனுக்கு ஒரு பிரியமாய் இருந்ததாம். அதை எப்படி செய்தார் என்று சொன்னால், சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி, இதனால் என்ன நடக்கிறது என்று சொன்னால், ஒரு ஒப்புரவாகுதல் ஏற்படுகிறதாம். எங்கே? பரலோகத்தில் உள்ளவைகள் பூலோகத்தில் உள்ளவைகள் யாவும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ள அவருக்கு பிரியமாயிற்று என்று சொல்லி 20ஆம் வசனத்தில் 21ஆம் வசனம் கூறுகிறது, முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களை பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தனக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார் என்று கூறுகின்றார். துர்க்கிரியைகளில் அதனால் மனதிலே சத்துருக்களாக இருந்த நம்மை பரிசுத்தமாக்குவதற்காக அவர் சிலுவையில் பாடுபட்டார். குற்றமற்றவர்களாய் நாம் இருக்கும்படிக்கு அவர் பாடுபட்டார். கண்டிக்கப்படாதவர்களாய் நாம் இருக்கும்படிக்கு, கடவுளின் பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய நிலைக்கு நாம் வருவதற்கு கிறிஸ்து தம்மை பலியாக ஒப்புக் கொடுத்தார் என்பதை அவர் கூறுகின்றார். அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே ஒரு ஒப்புரவாக்குதலை கொண்டு வந்தார் என்று சொல்லும் பொழுது, இது மெய்யாகவே மிகுந்த பெருமைக்கெல்லாம் பெருமையாய் காணப்படுகிறது. மிக பெரியவராக அவர் காணப்படுகின்றார். ஆதி என்று சொன்னாலும் இந்த இயேசு கிறிஸ்து தான், அந்தம் என்று சொன்னாலும் இவர்தான், கருணை என்று சொன்னாலும் இவர்தான். இதற்கு நிகராக ஒரு காரியத்தை எங்கும் பார்க்க முடியாது. தொடர்ந்து இந்த வேத வசனங்களை வாசிக்கும் பொழுது 22ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாக்கும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால் அப்படி ஆகும் என்று கூறுகிறார். அந்த சுவிசேஷம் வானத்தின் கீழெங்கும் சகல சிருஷ்டிகளுக்குள்ளும் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. அதற்கென்றே பவுலாகிய நான் ஊழியக்காரனானேன் என்றும் கூறுகிறார். இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷம் அடைந்து கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்திலே நிறைவேற்றுகிறேன் என்று கூறுவதோடு, ஆதி காலங்களுக்கும் தலைமுறை தலைமுறைக்கும் மறவாயிருந்து இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட இரகசியமாகிய தேவ வசனத்தை பூர்ணமாய் தெரியப்படுத்துகிறதற்கு உங்கள் பொருட்டு தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின்படியே நான் அதை சபைக்கு ஊழியக்காரனானேன் என்றும், புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த இரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே இந்த இரகசியம் என்று அவர் கூறுகின்றார். எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தெரிந்தவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி
எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன் என்று முடிக்கின்றார். ஆக இந்த கொலோசியர் 1ஆம் அதிகாரத்தில் இந்த இறைவனுடைய பெருமையை குறித்து அவர் சிலுவையில் சிந்திய இரத்தத்தின் நிமித்தம் ஒரு ஒப்புரவாக்குதலை, பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் எல்லாவற்றையும் அவர் ஒப்புரவாக்கினார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9458585042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.